பாலியல் தொல்லைக்கு எதிராக போராடிய ஒலிம்பிக் வீராங்கனை வினேஷ் போகத் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுகிறார். அவரது அரசியல் பயணம் குறித்து மக்கள் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். விளையாட்டு வீராங்கனைகள் எல்லாம் அரசியலுக்கு வராங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நடிகர்கள் வராங்க, சமூக ஆர்வலர்கள் எல்லாம் வராங்க அரசியலுக்கு. அது மாதிரி இவங்களும் வந்துட்டு போகிறாங்க. அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டியது ஒரு விஷயமே கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் மல்யுத்த வீராங்கனை வினய் போகத் அவங்க இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறதாக கேள்விப்பட்டோம். ஆனால் அது பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இது மாதிரி இளைஞர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியில் இணைகிறது, ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருந்து அவங்க இணைகிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. வினேஷ் போகத் அரசியலுக்கு வராங்க, வரவேற்கத்துக்கு விஷயந்தான். அரசியலில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வரலாம் போகலாம். ஆனால் விளையாட்டுத்துறைன்னு பார்க்குறப்போ நிறைய பேர் அந்தளவுக்கு இல்லை. கிடைக்கிற வாய்ப்போ தவற விடுறாங்க நிறைய பேர். இங்கே வாய்ப்பே கிடைக்காம இருக்குது. இவங்க வாய்ப்பு கிடைச்சோ அது அதை யூஸ் பண்ணாமல் இப்போ அரசியல் போகிறது வேதனைக்குரிய விஷயந்தான். இல்லை, இப்போ காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சு ஹரியானா மாநிலத்தில் எம்எல்ஏவை நிற்கிறாங்க, வரவேற்கக்கூடிய விஷயந்தான். அவங்க ஜெயிச்சு இது மாதிரி பாலியல் சீண்டல் இது மாதிரி குரல் கொடுப்பாங்க. இது மாதிரி இறுதி சுற்றுல தகுதி நீக்கம் பண்ணுற இது மாதிரி பிரச்சனைகள்லாம் குரல் கொடுப்பாங்கன்ற நம்புறோம். ஒலிம்பிக் வீராங்கனை இப்போ ரிட்டையர் ஆகிட்டு ஒலிம்பிக்லேருந்து விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எலெக்ஷனுக்கு வந்திருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அது பெரிய அளவு உடன்பாடு இல்லை. அவங்க திருப்பியும் ஒலிம்பிக்ஸ்லேயே இருந்திருந்தால் அடுத்த டைம் ட்ரை பண்ணியிருந்தால் கோல்டு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இவங்க இப்படி அரசியலுக்கு பதிலாக அவங்க அதுலேயே இம்ப்ரூவ் பண்ணி அதுவே மேலே வந்திருந்தாங்கன்னா நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கும். அவங்க சர்வே பண்ணி அதில் மோட்டிவேஷன் பண்ணி வந்திருந்தாங்கன்னா இது நம்மளோட இளைஞர்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். அவங்க ஏன் அரசியல் வராங்கன்னு தெரில. இது தவறான வழியை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.